Hi students, let us see Civics Unit 1. Understanding Diversity. Understanding Diversity அப்படின்னா நம்மளுடைய டைவர்சிட்டிங்கிறது வந்து என்னது வேற்றுமை, நம்மளுடைய வேற்றுமையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய நாட்டில் என்னென்ன வேற்றுமையாக இருந்தாலும் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறோம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன் திஸ் லெசன் the learning objectives are to the meaning of diversity, to know the meaning of diversity, understand the existence of diversity in India, develop the healthy attitude towards others around you, understand the difference in the belief system of people, know to accept and respect the unity in diversity. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைவர்சிட்டியோடைய மீனிங்கை புரிஞ்சுக்கணும், நம்ம அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும், அதில் எப்படி வாழறது, இந்தியாவுக்குள்ளே இருக்க டைவர்சிட்டியிலேருந்து எப்படி யூனிட்டியாக வாழறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்த்தி ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அரவுண்டஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட நம்மளுடைய ஓத்தில் என்ன இருக்கும், நம்ம வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக தான் பார்க்கணும். இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஆட்டிடியூட் நம்மளோட சுற்றி இருக்கணும், அதை டெவலப் பண்ணுறது பற்றி. அதுக்கப்புறம் நம்மளோட டிஃப்ரென்ஸு ஒரு ஊரில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு இதில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு கல்ச்சரு ஒரு டிஃப்ரெண்ட் இது சிஸ்டம்ஸ் பிலீஃப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அதை புரிஞ்சுட்டு ஒரே இடத்துல இருக்கிறது. இது இதுக்கு அப்புறமேட்டு அவங்கவுங்களுடைய இதுக்கு வந்து நான் ரிலிஜனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாருமே என்னது வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழணும். The understanding diversity. Take a look around your class. Do you see any of your classmates who look similar look at your table? நம்ம கிளாஸில் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமா? இல்லை, ஒருத்தர் வந்து கருப்பாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, நெட்டையாக இருப்பாங்க. Different from the below of the table. Understand the three students are different from one another. This shows the people speak different language, eat different kind of food, celebrate their own festival and practice the culture different. இந்த டேபிளில் 3 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மதர் டங் வந்து தமிழ், இன்னொருத்தவங்க மலையாளம், ஹிந்தி, அவங்க சாப்பிட்றது ரைஸு, புட்டு, சப்பாத்தி. ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பொங்கல், ஒரு ஓணம், ஒருத்தர் ஹோலி. ஸோ the ways that live together, this known as the diversity. டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. Diversity in India is the home to a civilizations that in 5000 years old. நம்ம வந்து 5000 வருடங்களுக்கு ஓல்டான ஒரு கண்ட்ரி தான் நம்ம இந்தியா. டிஃப்ரெண்ட் groups of people from different parts of the world were attracted towards India over the years, become its wealth. Some came for trade with the local people and other work in the invading territory. ஸோ எல்லாருமே என்னது வேறு பிரதேசம் வேறு இதில் இருந்து the Dravidians, the Negotians, the Aryans, the Afghans, and Mongolians became part of the modern Indian race. ஸோ இப்போ வேறு இடத்துலேருந்து வந்து அவங்க இங்கே குடிக்கொண்டு அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பாரம்பரியம் அந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தான் இந்தியா வந்து உருவாயிருக்கு. த லேண்ட் ஃப்ரம் த லைஃப் ஸ்டைல்ஸ் diversity, social diversity, religious diversity, linguistic diversity and cultural diversity. ஸோ நம்ம இதில் வந்து என்னது இத்தனை டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இருக்குது. Land forms and lifestyles diversity. The continent is a very large area of the land in various physical features such as the mountain, plateau, plains, rivers and seas and various types of weather patterns. India என்ன சொல்றாங்க, known as the subcontinent. Physical and climate features determine the economic activities of the region. இது லேண்ட் ஃபார்ம் மூலயமா தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறாங்க. By favorable climate conditions for the cultivations of the coffee and tea, diversity in landforms also impact the fauna of the region. The plant and the animal wealth of the place depends upon the natural habitat and the climate that prevails in the region. Food, clothing, occupations and livelihood of the people is closely connected with the region's
நேச்சுரலி சரௌண்டிங் அண்டு climate. ஸோ அவங்க சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட்டு லேண்ட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி சுற்றி இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடை சாப்பாடு அவங்களோட எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட்ஃபார்ம் வந்து அது டைவர்சிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் தான். இந்த ஃபார் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வேலி, மவுண்டெயின், பிளெயின்ஸு, ஐஸ்லேண்டு, டெசர்ட்டு, கோஸ்டலைன், இந்த எல்லா டைப்ஸுமே என்ன இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குது. அதனால தான் நம்ம இந்தியாவில் சொல்கிறாங்க சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the social diversity, interdependence, depends on the coexistence. The community is a place where people together with the common interest or heritage. Our community is made up of the peasants, laborers, artisans, paint, parents, teachers, students, and many others. For the comfortable livelihood, communities depend on each other. ஸோ நம்ம கம்யூனிட்டி வந்து எப்படி எல்லா மக்கள், எல்லா ஃபார்மர் இருக்காங்க, கூலி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, எல்லாருமே எல்லா விதமான மக்களும் வாழ்ந்துருக்காங்க. நம்ம இதில் லேண்ட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மிஷோராம்ஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா இஸ் த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். நம்ம இந்தியாவில் அதிகமான மழை பெய்கிற இது பிரதேசம் பார்த்திங்கன்னா இது மிஷோராம். அடுத்து ஜெய்ஸ்லாமர் இஸ் த லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் இஸ் த லோயஸ்ட் ரெயின்ஃபால். நமக்கு ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ஸ்லாமில் தான் இருக்குது கம்மியான மழை பெய்கிற இடம். ஓகேவா, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ஃபேமிலி அண்ட் த சொசைட்டி டைவர்சிட்டியில் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலிஸ் கன்ஸ்டியூட் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் த சொசைட்டி. தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபேமிலிஸ், ஜாயிண்ட் ஃபேமிலி அண்டு நியூக்ளியர் ஃபேமிலி. உங்களுக்கு நார்மலாகவே ஃபேமிலிஸ் பற்றி நீங்கள் இதை இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையாவே படிச்சிருப்பீங்க. என்னது 2 விதமான ஃபேமிலி. ஒன்று வந்து அம்மா, தாத்தா, பாட்டியெல்லாம் இருக்கிறது, இன்னொன்று அம்மா, அப்பா, நம்ம மட்டும் குழந்தைங்க மட்டும் இருக்கிறது. ஸோ 2 டைப்பான ஃபேமிலி. அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய லாங்குவேஜ், அது மாதிரி எல்லா விதத்துலையும் என்ன பண்ணுவாங்க நெய்பர்ஹுட் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சேர்ந்துருக்கோம். அந்த நீட் ஆஃப் த பீப்புள் அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் சச் எஸ் வாட்டர், ஃபுட், electricity, education, housing and so on bring us together to live in harmony. நம்மளுடைய நெய்பர்ஸ்லாம் வேறு, அவங்களுடைய மொழி வேறு, அவங்களோட இனம் வேறு, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா விதத்துலேயும் ஒன்றா ஒரே தண்ணி குடிக்கிறோம், ஒரே ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரே இது எல்லாத்தையும் கற்றுக்குறோம் இல்லையா. Though we are diversity in our culture practice, we are united and interdepend socially. சோஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கும். நெக்ஸ்ட்டு த ரிலீஜியஸ் diversity. India is a secular country. It does not declare any religion as state region. The freedom of religion is our fundamental right. என்னது இந்தியாவில் வந்து எந்த ரிலீஜனை வேணாலும் நீங்கள் பிலாங் பண்ணியிருக்கலாம், எந்த கடவுளை வேணால் நீங்கள் கும்பிடலாம், எந்த சாமிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்குது, உரிமை இருக்குது. இந்தியா இஸ் த birth place of the regions and become the home of many others. Hinduism, Islam, Christianity, Sikhism, Buddhism, Jainism and the Zoroastrianism flourished in India. ஸோ இந்தியாவில் இத்தனை டைப்பான ரிலீஜியஸ் இருக்குது. மக்கள் எல்லாருமே எல்லா இந்த மாதிரி எத்தனை டைப்பான, அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது. இந்தியா இஸ் த ட்ரூ manifested of its rich culture and traditions. Festivals like Pongal, Diwali, Holi, Vijayadashami, Ayudha Puja, Navaratri, Durga Puja, Ganesh Chaturthi, Hindu, Kumbh Mela, Onam, Miladi Nabi, Ramzan, Christmas, Buddha Purnama, Mahavir Jayanti, Guru Nanak Jayanti and ரக்ஷபந்த், இது மாதிரி எத்தனை டைப்பான அவங்க ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. லிங்குஸ்டியஸ் டைவர்சிட்டி, லாங்குவேஜஸ், நம்ம லாங்குவேஜோடைய டைவர்சிட்டி. அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001, இந்தியா ஹாஸ் 122 மேஜர் லாங்குவேஜஸ், 1599 அதர் லாங்குவேஜஸ். மேஜர் லாங்குவேஜஸ் பார்த்தா நமக்கு எத்தனை 122. ஆனால் அதிகமாக நம்ம மொத்த லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா 1599 லாங்குவேஜஸ். 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலிஸ் ஆர் இண்டோ திராவிடன், அஸ்ட்ரோஸ்டிக் அண்டு த சீனோ-டிபெட்டியன். இன் தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் திராவிடன் லாங்குவேஜ். ஸோ ஹிஸ்டாரிக்கலி அண்ட் போர்ச்சுகீஸ், த டச், இந்த பிரிட்டிஷ்லாம் வந்து அவங்களுடைய ஆங்கிலோ இண்டியன்ஸோடைய லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள் ஹூ இஸ் த பிரிட்டிஷ் ரூல்டு ஓவர் த என்டையர் கண்ட்ரி
for over 300 years before independence in 1947. 1947க்கு முன்னாடி 300 வருஷங்களா யார் நம்மள ஆட்சி பண்ணாங்க? இங்கிலீஷ்காரங்க. So English, the English language gained prominence in India. Due to case of English has emerged as an important language and medium of construct. So இங்கிலீஷும் வந்து இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது நேஷனல் லாங்குவேஜுங்கிறதால. நம்ம இந்தியாவில் லாங்குவேஜஸ் டாப் 5 லாங்குவேஜஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு. ஹிந்தியில் வந்து 43.63% வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பெங்காலி 8.30, தெலுங்கு 6.93, மராத்தி 7.9, தமிழ் 5.89% வந்து என்ன பண்ணுறாங்க? இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க. Cultural diversity. The term culture refers the custom and the practice of people, who their language, their dress code, their costumes, religion, social habits, music, art and architecture. ஸோ அவங்கவுங்க கல்ச்சர் வந்து என்னது? அவங்களோட ட்ரெஸ்ஸு, ரிலீஜியன், சோஷியல் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படி சொல்கிறாங்க. The culture of the group of people is reflected in their social behavior and their interactions. The group identified the fosters by social patterns is unique to a group. நம்மளோட குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கல்ச்சர் மாறுது. Each of the 29 states and 7 union territories of India has rich traditions. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 29 ஸ்டேட் இருக்குது, 7 யூனியன் டெரிட்டரிஸ் வச்சுருக்கோம். யூனிக் வேஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சர் மாறுது. பாப்புலர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. In ancient period of dance was considered as a way of celebrate, worship and also as the gestures of thanksgiving and joy. ஸோ நம்ம நார்மலாகவே டான்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு கொண்டாட்டம். எதுக்கு? நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, செலிப்ரேட் பண்ணுறது, கடவுளை புகழறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்? டான்ஸு, பாட்டு, மியூசிக் அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கல்ச்சராக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, கர்நாடகா யாஷ்கந்தா, இது ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, ஒரிசா வந்து ஒடிசி, அதுக்கப்புறமேட்டு அசாம் வந்து மணிப்புரி, அசாம் வந்து சாண்டியா, நார்த் இந்தியா வந்து என்னது? கதக். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டான்ஸஸ், கல்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டினா நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. எப்படி நம்ம வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம். தோ டைவர்சிட்டி இஸ் விசிபிள் இன் எவ்ரி aspects of life in India, we are united by the spirit of the patriotism. Symbols such as a national flag, national anthem remind us our great nation and the need to stay united. Celebrations of the landmark events such as Independence Day, Republic Day and Gandhi Jayanti every year brings us together and keeps the spirit of one nation alive with us. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்கோம். நான் கிறிஸ்டியன், முஸ்லீம்ங்கிறது அப்பாற்பட்டு இந்தியர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். India is the multicultural society. India involved as a single nation through common beliefs, costumes and cultural practice. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ என்ன விதமான இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒற்றுமையாக இருக்கோம். ஸோ இதனால தான் நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம வந்து டைவர்சிட்டியாக இருந்தாலும் அதில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Now let us see the recap of this lesson. India is the land of unity in diversity. இந்தியா வந்து ஒரு யூனிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வாழற ஒரு லேண்டு. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். டைவர்சிட்டினா என்னது? நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டைவர்சிட்டி இருக்கும், வேற்றுமை இருக்கும். அதுதான் வந்து என்னது? Diversity is the state of being different from each other. Landforms and climate have an impact on diversity. Diversity மாதிரியே லேண்ட்ஃபார்ம்லேயும் டைவர்சிட்டி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல வெயில் அடித்தா ஒரு இடத்துல புயலாக இருக்கும், ஒரு இடத்துல மழை பெஞ்சா ஒரு இடத்துல ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸும் டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸும் இருக்கிற ஒரு லேண்டு தான் அது இந்தியா. Physical features and climate conditions determine the economic activities of an region. ஸோ எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் என்னது? நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை பண்ணுவோம் இல்லையா? ஒரு நம்மளோட எக்கனாமிக் இதுனா கூட வெயில் காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், மழை காலத்தில் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறது, அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்குவோம்.
Next, diversity in landforms all impact the flora fauna on a region. ஸோ கண்டிப்பாக டைவர்சிட்டி லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதால இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து நார்த் சைடில் வீட்டெலாம் இது பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம சைடில் ரைஸு, அதுக்கப்புறம் நிறைய ஒரு இடத்துலையும் அந்தந்த லேண்ட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இது மலை பிரதேசங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீ காஃபி அந்த மாதிரி கல்டிவேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோரா ஃபியோனாக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இதுவும் ஒரு லேண்ட்ஃபார்ம்ஸும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜியஸ் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி எக்ஸிஸ்டன் இன் இந்தியா. ஸோ நம்மளுடைய லிகுஜிஸ்டிக் ரிலீஜியஸ் சோஷியல் கல்ச்சர் எல்லாமே டைவர்சிட்டியாக இருந்தால் கூட எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்தியாவில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இந்தியா இஸ் அ சப் கான்டினென்ட் வித் ஆல் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். ஸோ ஒரு கான்டினென்ட்டு ஒரு கண்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா விதமான ஃபீச்சர்ஸோ இருக்கிறதுனா சொல்கிறோம் கான்டினென்ட் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்தியாவை ஏன் சப் கான்டினென்ட் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால. According to the census of 2001, India has 122 major languages and 1599 other languages. ஸோ என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு சென்சஸ் 2001 வந்து இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸ். ஸோ அதர் லாங்குவேஜஸ் 1599 அதர் லாங்குவேஜஸும் நம்மளுடைய சென்சஸில் வந்து என்னது பதிவாயிருக்கு. இந்தியாவில் இன்னும் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ரெஃபர்ஸ் டு சோஷியல் பிஹேவியர் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அ பர்டிகுலர் சொசைட்டி. ஸோ கல்ச்சருங்கிறது வந்து என்னது ஒரு சோஷியல் பிஹேவியர். அது ஒரு கல்ச்சர்லேயும் ஒரு பர்டிகுலர் சொசைட்டியில் அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம், அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் தான் என்ன சொல்கிறாங்க, கல்ச்சுரல் பிஹேவியர், சோஷியல் கல்ச்சரல் பிஹேவியர் சொல்கிறாங்க. கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா exhibit the rich culture diversity in India. ஸோ நம்மளோட கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பற்றியா நம்ம லெசனில் பார்த்த மாதிரி பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, அது மாதிரி ஒடிசா, அது மாதிரி எல்லா விதமான டான்ஸ் வெரைட்டிஸும் இருக்கிற ஒரு இதுதான் லேண்டு தான் என்னது இந்தியா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பெரிய பெருமைக்குரிய விஷயம். இன்னும் கூட பெருமையாக எல்லாருமே நம்மளோட கல்ச்சரை நினைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். இதில் எவ்வளோ வேற்றுமையாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண இந்தியான்னு வரும்போது வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.